பனி விழும் மலர்வனம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணிக்கு உங்கள் விஜயில். திமுக அரசு பயந்து போயிருக்குது. அதனால தான் ஒரு சாதாரணமாக ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு போங்க. நீங்கள் எத்தனை ஆர்ப்பாட்டம் நடத்துனீங்க? கொரோனா காலத்தில் கூட நடத்துனீங்க. சரி, பொதுவாகவே இடைத்தேர்தல் வரும்போது ஆளுங்கட்சியின் கை தான் பெரிய அளவுக்கு பலமாக ஓங்கி இருக்கும். இந்த தேர்தல் எப்படி? நிச்சயமாக அவங்க இடைத்தேர்தலில் ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அது அதிமுக இருந்தப்பையும் திமுக ஜெயிக்க முடியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இது தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொன்னீங்க. ஆனால் கை தான் ஓங்கி இருக்கும். தாக்கத்தை ஏற்படுத்தும்னா உதாரணமாக இப்போ அதிமுக நின்று இருந்தா ஒருவேளை ஜெயிச்சிருக்கலாம். ஜெயக்குமார் அவர்கள் இன்னும் ஸ்கோப் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாரு. ஒருவேளை சீமான் வந்து நேராக போய் அந்த டிமாண்டை வைக்கும்போது பொது வெளியில் சொன்னது நேராக போய் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் ஒருவேளை அதிமுக ரீகன்சிடர் பண்ணலாம். நாடாளுமன்றத்தில் பதவியேற்றுக் கொண்ட திமுகவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உதயநிதி பேரையும் சொல்லி பதவியேற்றுக்கிட்டாங்க. அந்த குடும்பத்தை தாச்சா பண்ணிட்டு தான் தாங்க குழப்பம் நடத்துறாங்க. அவங்க சுயமாக சிந்திக்கிறவங்க இல்லை, சுயமரியாதை உள்ளவர்கள் அல்ல, திராவிடத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல, பெரியாருடைய சிஷியர்கள் அல்ல. அன்பார வணக்கம். வணக்கம் மணிமாறன். இதை விட இன்னொன்று சொன்னார், பாஜக அதிமுக பிரமுகர்களுக்கு தொடர்பு இருக்கக்கூடும், சிபிஐ வந்தால் காலதாமதமாகும், அதுக்குள்ள அவர்களுக்கு தேவையான ஆட்களை காப்பாற்ற முடியும், அதனால தான் சிபிஐ விசாரணை கேட்கறாங்க. எல்லா கூடும் வரும் இருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு அரசு பாரதி பேச. அவங்க அப்படி பேசலை. உங்களுக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அன்புமணி ராமதாஸ் மேலே வழக்கு போட்டீங்க. வழக்கு எடப்பாடி அவர்கள் மேலே போடுங்க, வழக்கு போடுங்க. சட்டப்பேரவை உறுப்பினர் மேலே சொன்னதுனால வழக்கா? கவுன்சிலர் தொடர்பு இருக்குன்னு சொன்னால் வழக்கு கிடையாதோ? ஏதோ அதுக்கும் போடலாம்ல, அந்த கவுன்சிலர்ஸ் போய் போடலாம்ல. சரி, இந்த விவகாரம் இடைத்தேர்தல் எதிரொலிக்குமா? நிச்சயமாக எதிரொலிக்கும், சந்தேகம் இல்லாமல். திமுக பெரிய அளவுக்கு பயந்து போயிருக்குங்க இந்த விஷயத்தில். இந்த விஷயத்தில் இப்போ உதாரணம் பாருங்கள், பாஜக ஆர்ப்பாட்டம் வல்லூர் கூட்டத்தில் இவங்க எத்தனை ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க? அதிமுக ஆட்சியில் எடப்பாடி அவருடைய 4.25 ஆண்டு ஆட்சியில் எவ்வளோ ஆர்ப்பாட்டம் நடத்துனா அவங்களுக்கு தெரியும். அத்தனைக்கும் அனுமதி தரப்பட்டது. மெழுகுவத்தி ஊர்வலமெல்லாம் போனாங்க, அதுக்கெல்லாம் அனுமதி தரப்பட்டது. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, பாஜக ஆர்ப்பாட்டம்னா அனுமதிக்க வேண்டியதான வல்லூர் கூட்டத்தில். அவங்க அனுமதி தர மறுத்து அவங்க கேடஸ் எல்லாம் தலைவர்கள் வர்றதுக்கு முன்னாடியே வேனில் ஏற்றி கொண்டு போயிட்டாங்க. அண்ணாமலை பார்த்தா யாரும் காணோம், ஆர்ப்பாட்டமே நடக்கலை. அதே மாதிரி மேடைகள் போடுறதுக்கு அதிமுகவினரை அந்த பெரிய கூட்டம் அதை இவங்களால் சமாளிக்க முடியாது, அரெஸ்ட் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுறாங்க, மேடை போட்ட மேடைகள்லாம் பிடுங்குறாங்க, மேடையை நிர்மூலமாக்குறாங்க, மேடையை போடக்கூடாதுங்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு இடத்துல கார் மேலே நின்று அதே மேடையாக நினச்சி அவங்க பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் எவ்வளவு இடைஞ்சல் கொடுக்குறீங்க? ஏன் கொடுக்குறீங்க? எதுக்காக இவ்வளோ இடைஞ்சல் கொடுக்குறீங்க? நீங்கள் பயம் தானே காரணம். இப்போ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு, பயங்கரமான தாக்கத்தை ஏற்படுத்தினதுனால திமுக அரசு பயந்து போயிருக்குது. அதனால தான் ஒரு சாதாரணமாக ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு போங்க. நீங்கள் எத்தனை ஆர்ப்பாட்டம் நடத்துனீங்க? கொரோனா காலத்தில் கூட நடத்துனீங்க. இல்லை, அரசியல்வாதிகள் நடத்துகிற ஆர்ப்பாட்டங்கள்லாம் பெரிய அளவுக்கு பேசப்படுதுன்னா ஊடகத்தை தவிர மக்கள் பார்வைக்கு போய் சேருது. ஆமாம், ஊடகத்தை தாண்டி மக்கள் பார்வைக்கு போகுதுல்ல நேரடியாக. அதில் மக்களும் கலந்து கொள்கிறாங்கல்ல. பொதுவாகவே இடைத்தேர்தல் கள்ளக்குறிச்சியில் எடப்பாடி அவர்கள் தலைமையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் எவ்வளோ பேர் வந்தாங்க? அவ்வளோ பேர் அந்த லோக்கல் மக்களும் பாதிக்கப்பட்ட மக்களும் அதில் கலந்து கொள்ளுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. சரி, பொதுவாகவே இடைத்தேர்தல் வரும்போது ஆளுங்கட்சியின் கை தான் பெரிய அளவுக்கு பலமாக ஓங்கி இருக்கும். இந்த தேர்தல் எப்படி? நிச்சயமாக அவங்க இடைத்தேர்தலில் ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அது அதிமுக இருந்தப்பையும் திமுக ஜெயிக்க முடியல. நேரத்துக்கு முன்னாடி இது தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொன்னீங்க, ஆனால் கை தான் ஓங்கி இருக்கும். தாக்கத்தை ஏற்படுத்தும்னா உதாரணமாக இப்போ அதிமுக நின்று இருந்தா ஒருவேளை ஜெயிச்சிருக்கலாம். இவ்வளவு இவங்க பண்ணுற இத்தனை தில்லுமுழுகளையும் மீறி, அதாவது இடைத்தேர்தல் நம்ம தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னா, 20 ஆண்டுகளாக எதிர்கட்சி வர முடியல. அது அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தாலும் திமுக ஆளுங்கட்சியாக இருந்தாலும் வர முடியவில்லை. அதிமுக வந்து இதே விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தலில் அவங்க ஆட்சியில் இருந்தப்போ 65% வாக்கு வாங்கி ஜெயிக்கிறாங்க. பல கட்சிகள் வந்து எதிர்கட்சிகள் வந்து டெபாசிட் வாங்குறதே கஷ்டமான விஷயமா இருக்குது. ஈரோட்டில் கிழக்கில் இடைத்தேர்தலில் அவங்க டெபாசிட் வாங்கினாங்க. 38% வாக்கு ஏற்கனவே வாங்கியிருந்தாங்க, வெறும் 25% தான் அவங்க வாக்கு சுருங்கி போச்சு. அப்போ அது வந்து அந்த பல சமயம் திமுகவும் அதிமுகவும் முன்னாடி
ஜெயலலிதா அம்மா காலத்தில் டெபாசிட் இழந்திருக்காங்க இடைத்தேர்தல்களில். திருமங்கலம் ஃபார்முலா, அதுக்கடுத்து ஈரோடில் என்ன பட்டிகள் அடைக்கிற ஃபார்முலா. இப்போ இதில் என்ன ஃபார்முலா பிளான் பண்ணிக்கா நமக்கு தெரியாது. அதனால் ஆளுங்கட்சி பல்வேறு ட்ரிக்ஸ் மூலமாக ஜெயிக்கலாம். ஆனால் வந்து அப்போ கூட அவங்களுக்கு எதிரான அலை அடிச்சிச்சு வச்சுக்கோங்க, அவங்களால முடியாது, சமாளிக்க முடியாது. இப்போ அதிமுக நிக்காத அந்த இடத்துல யாருக்கு அந்த வாக்கு போய் சேரும்னு நினைக்கிறீங்க? அதுதான் அது மில்லியன் டாலர் கொஸ்டின். அதுதான் வெற்றி. பதில் சொல்ல முடியும். சீமான் சொல்கிறாரு அது எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்குறாரு. ஆமாம், 2026 அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ எங்கள் பக்கம் நிற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நான் உங்களுக்காக 3 தேர்தலில் அதிமுக ஆதரவு நான் பேசியிருக்கேன். தமிழ்நாட்டில் ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி திமுக தான். இல்லை, திராவிட கட்சிகள்னே நிறைய தடவை சொல்லியிருக்கிறாரு. அது முன்னாடி சொன்னார். இப்போ பேசின பேச்சில் ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி திமுக தான், நாமெல்லாம் ஒன்று சேரணும்னு சொல்கிறாரு. அது இல்லை, இது வந்து அதிமுகவோட செவிகளுக்கு போய் சேர்ந்துருக்கா? போயிருக்கு. அவர் சொல்லியிருக்காரே, இவர் அது அவங்க ஸ்போக்ஸ் பர்சன் ஜெயக்குமார் அவர்கள் பதில் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? அது வந்து நாங்கள் புறக்கணிச்சிட்டோம், அவ்வளோதான் அப்படின்னு. அவ்வளோதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் கேட்டீங்கிறதுனால உங்கள் பக்கம் நாங்கள் நிற்கல, உங்களுக்கு எங்கள் அவ்வளோ தொண்டர்கள் தெளிவாக சொல்லலை, புறக்கணிச்சிட்டோம்னு சொல்லிட்டாரு, அவ்வளோதான். ஒரே வார்த்தையில் புறக்கணிச்சது தான் சொல்லிட்டாரு. இல்லை, அவ்வளோதான். தேர்தலில் இறங்குன்னு சொல்லிய சீமான் ஆனால் என்ன எங்களுக்கு ஆதரவு கொடுக்க பொறுத்தவரையில் அந்த பாஜக கூட்டணியை தோற்கடிப்பதற்கும், ஒருவேளை இந்த கள்ளக்குறிச்சி விஷயத்தில் பாஜக கொஞ்சம் மேலே வந்தால் நாங்கள் வளர்ந்துட்டோம், 2ஆம் வந்துட்டோம் சொல்லுவாங்க. அவங்க ஜெயிச்சுட்டாங்க, முதல் இடத்துக்கு வந்துட்டோம், 2026 நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம்னு சொல்லுவாங்க பாமகவும் பாஜகவும். இந்த பக்கம் திமுக ஜெயிச்சா இல்லை அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் தான் இருப்பாங்க. இப்போ இந்த 2 பேர் எதிரிகளை வீழ்த்துவதற்கு எனக்கு தெரிஞ்சு அதிமுக ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நாம் தமிழர் ஆதரிக்கலாம்ங்கிறது என்னுடைய கருத்து. அதாவது ஜெயக்குமார் வந்து புறக்கணிச்சது தான் அப்படி சொல்லாமல், ஆனால் சீமான் கேட்டது வந்து எங்கள் பக்கம் சாதகமாக எங்களுக்கு நில்லுங்கன்னு சொல்லியிருக்கிறார். இவர் புறக்கணிச்சது தான் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, நான் அவங்க பக்கம் நிற்கிறேன்னு சொல்ல, நிற்கலை அப்படின்னு சொல்லலை. அப்போது கழுவுற மீனில் நழுவுற மீனா? அது வந்து அவர் கொஞ்சம் ஸ்கோப் வைக்கிறார். இன்னும் யார்? ஜெயக்குமார் அவர்கள் இன்னும் ஸ்கோப் இருக்குது அப்படின்னு நினைக்கிறார். அந்த மாதிரி சீமானுடைய ஒருவேளை சீமான் வந்து நேராக போய் அந்த டிமாண்டை வைக்கும்போது பொது வெளியில் சொன்னது நேராக போய் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் ஒருவேளை அதிமுக ரீகன்சிடர் பண்ணலாம். இல்லை, பெரும்பாலும் அவங்களுக்கு இதில் ப்ளஸ் இருக்குது. சீமானை ஆதரிப்பதன் மூலமாக தன்னுடைய 2 எதிரிகளையும் ஒரே நேரத்தில் ஒரே கல்லில் 2 மாங்காய்ன்னு சொல்லுவாங்களே, அடிக்கிறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குது. அதை அவங்க ஒரு புத்திசாலித்தனமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது தான் என்னுடைய கருத்து. சீமான் நேரில் போய் பேசலைன்னா கூட இவங்க சீமான்ட்ட நேராக போய் பேசலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதில் கௌரவம் பார்க்க தேவை, கௌரவம் பார்க்காது. பெரிய அப்படிப்பட்ட நிலைமையில் அதிமுக இருக்கா? பெரிய கட்சி எப்பயுமே கௌரவம் பார்க்காது, சின்ன கட்சிகள் தான் கௌரவம் பார்ப்பாங்க. பெரிய கட்சி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு தேவைன்னா நான் வரேன், அவ்வளோதான். ஸ்ட்ராட்டஜி அதாங்க. அரசியலில் வந்து நீ காய்களை நகர்த்த வேண்டிய நேரத்தில் சரியாக நகர்த்தலைன்னா நீங்கள் ஒரு தோல்வி சந்திப்பீங்க. சரி, அப்படி அதிமுக சீமானை போய் சந்திச்சு இந்த நேரத்தில் இவர்களுக்கு பக்கபலமாக இருந்தால் கூட்டணி கணக்கே 2026 மாறுமோ? மாற சான்ஸ் இருக்குல்ல, நான் உறுதியாக சொல்ல மாட்டேன், பட் சான்ஸ் இருக்குல்ல. சீமான் வந்து ரெசிப்ரோகேட் பண்ணலாம்ல இவங்களுடைய அந்த ஆதரவை அவர் மனசில் வச்சுக்கிட்டு. சரி, இந்த வெற்றியை கொஞ்சம் நெருங்கி வரலாமே. திராவிட கட்சிகளோட கூட்டணி இல்லவே இல்லைன்னு சொல்லி அதெல்லாம் பல தடவை சொல்லுவாங்க. அதேபடி எல்லாம் நடந்திருக்காங்களா? அப்புறம் அவர் இறைவனோட கூட்டணின்னு சொன்ன இவர் விஜயகாந்த் என்ன பண்ணார், அதிமுக சேரலையா? அதனால எல்லாமே அரசியலில் சொல்றது, இன்னைக்கு சொல்றது வேற, நாளைக்கு சொல்றது நடக்கிறது வேற. எல்லா அரசியல்வாதிகளும் வார்த்தையை காப்பாற்றுறது. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பாஸ் தி போஸ்ட் சிஸ்டத்தில் சீமான் அவர்கள் கூட்டணிக்கு ப்ரீபோல் அலையன்ஸ் தேர்தலுக்கு முந்தைய கூட்டணிக்கு போய் தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் பாஸ் தி போஸ்ட் சிஸ்டம் இப்போ இருக்குது. 35 லட்சம் வாக்கு வாங்குறாரு, 40 லட்சம் வரைக்கும் வாங்குறாரு. 36 ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல, ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்க முடியல. இது ப்ரொபோஷனேட் ரெப்ரஸன்டேஷன் சொல்லக்கூடிய ஐரோப்பிய நாடுகள்லாம் இருக்குது, ஈஸ்ட் ஆசிய நாடுகள் இருக்குது. அது வந்து என்னென்னா விகிதாச்சார அடிப்படையில் பிரதிநிதித்துவம். அப்படி வந்துச்சுன்னா இவருக்கு இப்போ 35, 40, 36 லட்சம் வாக்கு வாங்கியிருக்கும்போது 2ஓ 3ஓ அவருக்கு எம்பி சீட் ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சி வந்துடும். அந்த சிஸ்டத்தில் ப்ரொபோஷனேட் ரெப்ரஸன்டேஷன் விகிதாச்சார அடிப்படையிலான தேர்தலில் முறையில் அந்த முறை இருந்துச்சுன்னா அதில் ப்ரீபோல் அலையன்ஸ் தேவையில்லை. தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி தான் தேவை. மெஜாரிட்டி கிடைக்கலன்னா ஆட்சி அமைப்பு கூட்டணி தேவைப்படும். ஆனால் ஃபர்ஸ்ட் பாஸ் தி போஸ்ட் சிஸ்டம் இந்தியாவில் இப்போ இருக்கிறதுல நீங்கள் ப்ரீபோல் அலையன்ஸ் போய்த்தான் ஆகணும். போகாதது மிகப்பெரிய உங்களுக்கு இழப்பை உண்டாக்கும், எந்த கட்சியானாலும் சரி.
எல்லா கட்சி பெரிய கட்சிகளே கூட்டணி தாங்க வருவார். கூட்டணி இல்லாமல் இப்போ இந்தியா கூட்டணி இந்த அளவுக்கு வந்திருக்க முடியுமா? காங்கிரஸ் மட்டும் இன்னும் வந்திருக்க முடியுமா? மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி இனிமேல் கூட்டணியோட கட்சி தான். திமுக ஜெயிக்கிறதுக்கே காரணம் கூட்டணி தானேங்க, பலமான கூட்டணி தானே. இல்லாட்டி அவங்களால எப்படி ஜெயிக்க முடியும்? கூட்டணி இல்லாமல் தமிழ்நாட்டில் திமுக எப்பயுமே ஜெயிச்சதில்லை. மத்தியிலையும் அதே மாதிரி தான். அதை சீமான் புரிஞ்சுக்கணும்ல. இனி வரும் காலங்களில் மத்தியிலையும் அப்படி தான் எடுத்துக்கணுமா? கரெக்ட், எல்லா இடத்துலையும் அப்படி தான். முன்னாடி இருந்து கூட அப்படி தான். முன்னாடி எப்படி சொல்ல முடியும்? முன்னாடி இந்திரா காந்தி பெரும்பான்மையோட பாஜக 2 முறை இந்திரா காந்தி வந்து எப்பயுமே தமிழ்நாட்டில் ஒன்று திமுக கூட்டணி சேருவாங்க, இல்லாட்டி அதிமுக மாறி மாறி சேர்ந்துட்டு தானே இருந்தாங்க. அது அவங்களுக்கு அவ்வளோ பெரிய பவர்ஃபுல் லீடருக்கே தேவைப்படப்ப இங்கே தேவைப்படாத அவங்களுக்கு இவருக்கு எப்படி தேவைப்படாமல் இருக்கும்? சரி, நாடாளுமன்றத்துக்கு வருவோம். நாடாளுமன்றத்தில் பதவியேற்றுக்கொண்ட திமுகவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உதயநிதி பேரையும் சொல்லி பதவியேற்றுக்கிட்டாங்க. எப்படி பார்க்குறது? அதாவது அங்கே இருக்கிற எல்லாருமே அடுத்ததாக இவர் தான் அப்படின்னு முற்றாக எல்லாரும் முழு மனசோட ஏற்றுக்கிட்டாங்கன்னு அர்த்தமா? அவங்க இப்போ ஸ்டாலினை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இல்லை, அவர் பேரையும் சொல்லியிருக்காங்க. உதயநிதி தான் மெயினாக சொல்லி. அப்படின்னா இல்லை, கலைஞர் சொல்லி, ஸ்டாலின் சொல்லி, உதயநிதி வரைக்கும் சொல்லிட்டாங்க. அப்போ உதயநிதி விரைக்கி இருக்கக்கூடிய அந்த குடும்ப அரசியலை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. வாரிசு அரசியலை ஏற்றுக்கொண்ட சைக்கோஃபன்ஸு சொல்லுவேன். நைச்சியம் செய்யக்கூடியவர்கள் தான் திமுகவில் இருக்கிறாங்க. திமுகவில் பெரும்பாலான அந்த நிர்வாகிகள் இன்னைக்கு குடும்ப ஆட்சி, அந்த ஆட்சியை சார்ந்தவர்களை நைச்சியம் செய்து தங்கள் சுயநலங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய இடத்துல தான் இருக்காங்க. அவங்களுக்கு கொள்கை திராவிட மாடல், மண்ணாங்கட்டி மாடல்லாம் ஒன்றுமே கிடையாது. திராவிட மாடல்னு என்னங்க சொன்னார்? பெரியார் சொன்னதுன்னா சுயமரியாதை உனக்கு முதல்ல வேணும். சுயமரியாதைங்கிற ஒரு குடும்பத்தினுடைய வாரிசுகளை நாளைக்கு இன்பநிதி வந்தால் நான் தலைமையை ஏற்றுக்கிறேன்னு சொல்லி ஒரு மூத்த தலைவர் சொல்கிறார். துரைமுருகன் சொன்னார். பேரை சொல்கிறதுக்கு எனக்கு சங்கடமாக இருக்குது. அவ்வளோ கீழ்த்தரமாக அவர் போகிறாரே. கீழே இறங்கி ஏன் போகணுங்க? உதயநிதி போகிற வேனில் KN நேரு அமைப்பு செயலாளர், முதன்மை அமைப்பு செயலாளர் தொங்கிட்டு போகிறாருங்க. அதெல்லாம் என்னங்க அது? நீங்கள் அதனுடைய அந்த குடும்ப ஆட்சியினுடைய தாக்கம்தான் அங்கே நீங்கள் உதயநிதி வரைக்கும் நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை, நானும் சொல்கிறேன், ஒரு கட்சியின் கட்டுப்பாட்டுக்குள்ளே எல்லாரும் ஒத்துமையாக இருக்கிறாங்க, தீராத பற்று வச்சிருக்கிறாங்க அவர் மேலே, அப்படி எடுத்துக்கூடாதா? கட்சி மேலே இல்லைங்க, அந்த குடும்பத்தின் மேலே. அந்த குடும்பத்தை தாச்சா பண்ணிட்டு தான் தாங்க குழப்பம் நடத்துகிறாங்க. அந்த கட்சியின் தலைவராக அவர் இருக்கிறார் அப்படின்னும் போது அவரை நீங்கள் ஸ்டாலின் தாங்க இருக்கிறார் தலைவரா? அவர் தான் சொல்கிறேன், அவர் தலைவராக இருக்கும்போது அவர் எப்படி வந்தார்? பிள்ளையை நேசிக்கிறார். கலைஞருடைய பையனுக்குனால தானே வந்தார். பல மூத்த நிர்வாகிகளை மீறி தானே அவர் வந்தார், கொண்டு வரப்பட்டார். குரூம் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு வளர்த்தெடுத்தல் தண்ணீர் பந்தல் பார்த்தா கூட ஒரே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த தூணில் வந்து ஸ்டாலினுடைய படம், இந்த பக்கம் இருக்க தூணில் உதயநிதி படம். இந்த பேட்டர்ன் சென்னை ஃபுல்லாக நான் பார்க்குறேன். ஸோ என்ன ஆகுது? குரூம் பண்ணுறாங்க. அவர் தான் அடுத்த வாரிசுங்கிறத அந்த குடும்பத்திலேருந்து ஒருத்தர் குரூம் பண்ண. கட்சியில் இருக்கிற அத்தனை மூத்த தலைவர்கள் ஒத்துக்கிறாங்களே. அது சைக்கோஃபன்ஸ். அவங்க சுயமாக சிந்திக்கிறவங்க இல்லை, சுயமரியாதை உள்ளவர்கள் அல்ல, திராவிடத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல, பெரியாருடைய சிஷியர்கள் அல்ல, சிஷியராக லாயக்கே இல்லாதவங்க. ஒரு குடும்பத்தை நைச்சியம் பண்ணி, அதான் சைக்கோஃபன்ஸ் சொன்னேன், நைச்சியம் பண்ணி அதன் மூலமாக தன்னுடைய சுயநலத்தை பாதுகாப்பதற்காக அந்த குடும்பத்தை நைச்சியம் பண்ணக்கூடியவங்க. அதான் நடக்குது. இதெல்லாம் நம்ம எப்படி சொன்னாலுமே கூட மக்கள் அவங்கள தானே முற்றாக ஆதரித்திருக்கிறார்கள். 40க்கு 40 இடங்களை கொடுத்துருக்காங்க புதுச்சேரியை சேர்ந்து. அதெல்லாம் மக்கள் வந்து ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு மாதிரியான முடிவு எடுக்கிறாங்க. ஒரு சீட்டு கூட திமுக கொடுக்காம காலம் இருந்துச்சுல்ல, இருக்கு. அதே மாதிரி அதிமுகவுக்கு ஒரு சீட்டு கூட கொடுக்காத காலம் இப்போ இருக்குது. இல்லை, அடுத்தடுத்து 2 முறை அதிமுக கொடுத்த காலம் இருக்குல்ல. போன தடவை ஒரு இடம் மட்டும் தான், அதுவும் தேனி. மற்ற எல்லா இடமும் திமுக கூட்டணி தான் வந்தது. மீண்டும் அது அடுத்தடுத்து நடந்துட்டு இருக்குல்ல. இப்போ அதையும் நம்ம பார்க்க, அது கூட்டணி பலம்ங்க. அங்கே ஒரு கூட்டணி பலமாக இருக்குல்ல. தோத்த காலத்துலையும் கூட்டணி இருந்தது. அவங்க தோத்த காலத்தில் ஒரு இடம் கூட வராத நாள்லையும் அவங்க கூட்டணியோட தான் இருந்தாங்க. 2011 அவங்க எதிர்கட்சி கூட ஆகலை. ஆமாம் ஆமாம். ஆனால் அப்போ அவங்க காங்கிரஸோட கூட்டணி இல்லை. மற்ற கட்சிகளுக்கெல்லாம் 2016 இன்னைக்கு அவங்களோட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளில் தேமுதிகவும் காங்கிரஸும் தவிர்த்து மற்ற எல்லாரும் எங்கே இருந்தாங்க? மக்கள் நல கூட்டணி வச்சுருந்தாங்க. ஆமாம். அன்னைக்கு திமுக தோத்துச்சுல, அவங்க எல்லாரும் திரும்ப வந்து அவங்க இங்கிட்ட வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. அதுவே ஒரு பெரிய திமுகவில் இருக்க கட்சிகள் வந்து தொடர்ச்சியாக திமுகவை கண் மூடிக்கொண்டு அடிமைகளாக, கொத்தடிமைகளாக ஆதரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. திமுகவை எதிர்த்து அவங்க, அதாவது கூட்டணி என்பது தேர்தல் தாங்க, தேர்தல் தான் கூட்டணி. கூட்டணியில் கூட்டணி எப்பயுமே இருக்கக்கூடாது. ஆனால் கொள்கை கூட்டணிங்கிறாங்க.
தொடர்ச்சியா அவங்க தானே கூட்டணி தானே இருக்காங்க. கம்யூனிஸ்டுகளுக்கு திராவிட மாடலுக்கு என்னங்க சம்பந்தம்? நீ திராவிட மாடல் பக்கம் போறிய, நீ கம்யூனிஸ்டத்தை கைவிட்டுட்ட, மார்க்ஸை மறந்துட்ட என்ன? இல்ல ஆனா அவங்களும் இப்பவும் வந்து இந்த கள்ளச்சாராய விவகாரத்துல கூட்டணியில இருக்கிற கொத்தடிமைகள் நீங்க சொல்றீங்க. கூட்டணியில இருக்கிற அத்தனை பேரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இது நியாயமான ஒரு விசாரணை நடக்கணும், இனிமே இது நடக்காம பாத்துக்கணும் அப்படின்னு குரல் CBI கொடுத்து விசாரணை கேட்கறாங்களா? அது யாருமே கேட்கல. ஆனா முதல்வர் நடவடிக்கை பொறுப்பேற்று வெளியேறுன்னு சொல்றாங்களா? எது முதல்வர் பொறுப்பேற்று வெளியேறுன்னு சொல்றாங்களா? அது எப்படி சொல்லுவாங்க? சரி, அரசு அதிகாரிகள் மேல மட்டும் நடவடிக்கை எடுக்கிறீங்க, பலிகடாக்குறீங்க அவங்களை நிர்பந்தப்படுத்தி அவங்க கைகளை கட்டி இந்த சாராயத்தை விற்க வச்ச சொல்லப்படுகிற, நான் சொல்றேன் எனக்கு தெரியாது, சொல்றாங்க எல்லாரும், அத கட்சி நிர்வாகி அவங்க மேல நடவடிக்கை எடுக்க நீங்க சொல்றீங்களா? அப்படி எடுத்தாக்கா ஆமா தான் ஒத்துக்கிற மாதிரி ஆயிடாதா? அதான உண்மை. அதே சொல்ல மறக்கிறீங்க நீங்க. எதிர்க்கட்சிகள் இப்படி சொல்றாங்க, நீங்க கூட்டணியில் என்ன சொல்றீங்க? சிறப்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஸ்டாலின் அவர்களால். இந்த நிகழ்ச்சி நடந்த பிறகு முன்னாடி நடவடிக்கை எடுக்கணுங்க. எதிர்க்கட்சிகள் என்ன கூட்டணி கட்சி என்ன சொல்றாங்க? சிறப்பான நடவடிக்கை எடுக்கப்பட்டது, நிவாரணங்கள் அள்ளி வீசப்பட்டது, எல்லாம் சிறப்பாக ஸ்டாலின் அவர்கள் நடந்து அங்க இருக்கிற அதிகாரிகளை பணியிடை நீக்கம் செஞ்சு பணி இடமாற்றம் செஞ்சு இல்ல, கள்ளச்சாராய விபத்து நடந்த பிறகு சம்பவம் நடந்து இத்தனை அது நடக்கிறதுக்கு முன்னாடி தானங்க நிர்வாக திறமை, அது நிறுத்துற நிர்வாக திறமை. வருமுன் காக்கிறதா நல்லது. அதை செய்யலையே, அதை சொல்லலையே, இவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்களே. கூடவே இருந்துட்டு ஏன் சொல்ல மாட்டீங்க? ஏன்னா இவங்க என்ன ஆவாங்கன்னா, இவங்க கொத்தடிமைகளா அங்க இருக்கு. பாஜகவுக்கு அதிமுக அடிமைன்னு இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையில இவங்க தான் திமுகவுக்கு அடிமைகள். என்ன இவங்க என்ன இதனுடைய விளைவு என்னன்னா, இவங்க வீக் ஆயிட்டே போறாங்க. கூட்டணி கட்சிகள் பலம் இழந்து கொண்டே போகிறார்கள். சரி, ஆளுநர் கேட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வந்துடுறேன். ஆளுநர் வந்து ஆப்கானிஸ்தான் நான் சொல்லிடுறேன், 1%, 3%, 1/2% கட்சியா மாறிட்டேன். இன்னைக்கு அவங்க ஓட் பேங்க் அவ்வளவுதான். இது என்ன ஆகுன்னா, எது வளரவில்லையோ அது அழிந்து போய்விடும் என்பதுதான் மார்க்சிய விதி. கம்யூனிஸ்டுக்கு நல்லா தெரியும். நான் சொல்றேன், நீங்க அழிஞ்சு போயிடுவீங்க, வளர முடியாது. நீங்க சுயமாக இயங்காம போய் நீங்க ஒரு கட்சியினுடைய அடிவரடிகளாக மாறிட்டீங்கன்னா, பாதம் தாங்கிகளா மாறிட்டீங்கன்னா, நீங்க என்ன ஆவீங்க? நீங்க அழிஞ்சு போயிடுவீங்க. அதான் நடந்துட்டு இருக்குது. இப்ப நீங்க கூட்டணியில இருந்துக்கிட்டு 2 சீட்டு வாங்கிட்டோம் பெருமைப்பட்டு இருக்கிறீங்க. ஆனா 2 வெற்றியும். ஆமா, நீங்க அழிஞ்சுக்கிட்டே போறீங்க. அரசியல் விமர்சகராக நீங்க இவ்வளவு யோசிக்கும் போது அரசியல் கட்சியை நடத்துகின்ற அவர்களும் இதை யோசிப்பாங்க தானே? யோசிக்கல. ஏன் யோசிக்கலன்னு எனக்கு புரியல. யோசிச்சா ஏன் செயல்படல? ஆளுநர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, ஆப்கானிஸ்தான்லேருந்து தமிழகத்திற்கு ஹெராயின் கடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? அதுக்கு அவர் ஆதாரம் இருந்தா அதை அவர் டிஜிபிட்ட கொடுக்கணும்ல. இல்ல நான் என்ன கேட்கிறேன்னா, ஆப்கானிஸ்தான்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வருது இல்ல, தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ள தானே இருக்கு. இந்தியாவுக்குள்ள வருதுன்னா அதுக்கு அப்போ மத்திய அரசாங்கம் தடுக்கணும்ல. அங்கே ஒரு மத்திய அரசாங்கத்துக்கு பங்கு இருக்குது. இங்க வந்து இறங்குதுன்னா நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோ என்ன பண்ணுதுங்க? அவங்க தானே மெயின் பொறுப்பு இதுக்கு. அது இறங்கின பிறகு அது விநியோகமாக தடுக்கிறது தான் மாநில அரசாங்கத்தோட பொறுப்பு. அப்போ இது மத்திய அரசாங்கத்தை குறை சொல்றாரா? அதான் அந்த கேள்வி தானே. NCBA நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோவை குறை சொல்றாரா ஆளுநர்? அதான் கேள்வி தான் வருது. அதுக்கான ஆதாரங்கள் அவர்கிட்ட இருக்குதா? அதை அவர் NCBட்ட கொடுக்கணும். ஹோம் மினிஸ்டரோட அதை கொடுக்கறதுக்கு தான் டெல்லி போயிருக்காரு. நமக்கு தெரியாது. அதாவது பொது வழியில் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கும் போது ஆதாரங்களோடு இதெல்லாம் வந்து வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதை வந்து இப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒரு ஆளுநர் பொறுப்பில் இருக்கிறவர், அவருக்கு ஆதாரம் இருக்குன்னா நேராக அங்கே சப்மிட் பண்ணணும். அதான் பொத்தாமதுவாக பொது வழியில் சொல்லக்கூடாது. மாதிரி அப்பப்போ ஏதாவது கான்ட்ரவர்ஷியலாக பேசி தன்னை மீடியாவினுடைய லைம் லைட்டில் வச்சுக்கிறது என்பது இந்த ஆளுநர் RN ரவியினுடைய தொடர்ச்சியான முயற்சி. இல்லை, நீங்களே ஒரு வார்த்தை சொன்னீங்க, இப்போ டெல்லிக்கு போயிருக்கிறதுக்கு இது கூட ஒரு காரணமாக இருக்கும்னு கூட இருக்கலாம் சொல்லுங்க. பல்வேறு தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. பனி விழும் மலர் வனம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணிக்கு உங்கள் விஜயில்.